அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 17/8/2024 முதல் 16/9/2024 வரை ஆவணி மாதம் எப்படி அமைய போகிறது? கிருஷ்ணனின் ஆசீர் பெற்ற ஆவணி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிருஷ்ண லீலையாக ஏற்படுத்தக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கிருஷ்ணரின் பரிபூரண அருள் ஆசீர் பெற்ற ஒரு அற்புத மாதமாக இந்த ஆவணி மாதம் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்தில் தான் கிருஷ்ணர் அவதரித்தார். அவ்வளவு மிக சிறப்பான மேன்மை பொருந்திய இந்த மாதத்தில் கிருஷ்ண லீலையாக பல எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள், அதிலும் குறிப்பாக சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான கிரக மாறுதலாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான சூரியன் முதலும் முடிவுமாக இருக்கிறார். அவர் மிக வலுவாக ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே ஒரு கிரகநிலை ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது அவ்வளவு சாதகமான நன்மை எதிர்பார்க்க முடியாது என்பது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் சில எதிர்பாராத நல்ல மாறுதல்கள் வலுவாக உண்டு. ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். பெருமளவில் அலைச்சல் சிரமங்களை தவிர்க்குவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. இருந்தாலும் கூட ராசியின் அதிபதி ஜென்மத்தில் நிலை கொண்டிருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. அது மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு சரியான முறையில் அணுக வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் சில எதிர்பாராத அலைச்சலை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். எனவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல தடைகள் விலகுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்திலே ஜென்மத்தில் வந்து அமர போகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் தனஸ்தானமாகிய 2 ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற போகிறார். வித்யாகாரகரான புதன் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அதிநட்பு கிரகமான செவ்வாய் மற்றும் வித்யாகாரகரான புதனில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக பெரிய மாற்றத்தை நிச்சயமாக விளைவிக்கிறது. அதிலும் குறிப்பாக புதனின் உச்சம் என்பது எதிர்பாராத வகையில் கல்வி ரீதியாக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு கல்வி ரீதியான பணிகள் மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தரக்கூடிய வகையில் அமைகிறது. எதிர்பாராத நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைத்தல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த மாதத்தில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகம் வலுவாக கிடைப்பதோடு பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் விலகும். விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தலாம். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான நன்மைகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது முற்பகுதியில் குருவுடன் இணைந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை செவ்வாய் வலுப்படுத்துகிறார். பிற்பகுதியில் லாபத்தில் நுழைவதால் கொடுக்கல் வாங்கல் மற்றும் உறவுகள் மிக பெரிய அளவில் பலப்படக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு.
குருவுடன் இணைந்து முற்பகுதியில் சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் மிகப்பெரிய அளவுல நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. எனவே எதிர்பாராத அதிரடியான தொழில் ரீதியான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். சிம்மராசிக்காரர்கள் வியக்கத்தக்க வகையில நல்ல தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக பெறுவதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. ஏதோ ஒரு வகையில வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிக வலுவாக கிடைக்கும். ஏற்பட்டு வந்த சிறு சிறு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் மறைவதற்கான சூழல் வலுவாக உண்டு. பயணங்கள் அதிகரித்தாலும் அந்த பயணங்கள்ல ஆதாயம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்துவிட்டு திட்டமிட்டு சிறப்பான முறையில் பல முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது எதிர்பாராத அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் நிறைவாக அமையும். சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று திரும்பியிருப்பதும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பணிச்சுமை பெரிய அளவில் இந்த தருணத்தில் குறையும். அலுவலக சார்ந்த சூழ்நிலைகள் மனநிறைவை கிடைக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நீங்கள் திட்டமிடக்கூடிய பணி ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயம் அமைகிறது. தொழில்துறை வியாபார துறையில் சனியினுடைய வக்ரமும் குருவினுடைய கர்மஸ்தான சஞ்சாரமும் மிக பெரிய அளவில் ரெட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். படிப்படியாக லாபம் உயர்வதற்கான யோகம் வலுவாக நிறைந்து கிடைப்பதோடு கிருஷ்ணனின் லீலையாக வியக்கத்தக்க வகையில புதிய தொழில் துவங்குதல், கிளையை விரிவுபடுத்துதல் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல அபரிவிதமான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருக்கிறாருங்க. நிழல் கிரகங்களால் அவ்வப்போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். ஆனால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாக இல்லை. இருப்பினும் சற்று கவனத்துடன் செயல்படுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் சிம்ம ராசிக்கார பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு மிக பெரிய அளவுல பூர்த்தியாகும். சுப நிகழ்வுகள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் கிருஷ்ணனின் லீலையால் இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.